மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். மாண்புமிகு பேரூராட்சி தலைவர் அவர்களே, எனது பேராவூரணி பேரூராட்சியில் 4 ரோடுகளில் மழைநீர் வடிகால் வசதி செய்து தரப்படுமா மற்றும் பேராவூரணி பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தி தரப்படுமா என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்துவதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. வருவாய் இருக்குமானால், மக்கள் தொகை கணக்கு சரியாக இருக்குமானால் பேரூராட்சியை நகராட்சியாக இந்த ஆண்டு 25 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டு இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் பேரூராட்சியாக தரம் உயர்த்தவும் நகராட்சியாக தரம் உயர்த்தவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு சங்கடம் என்றால், ஏற்கனவே 490 பேரூராட்சிகள் ஏற்கனவே இருந்தது. இப்போது புதிதாக 25 பேரூராட்சிகளுக்காக அரசாணை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 25 நகராட்சிகளுக்கு பதிலாக 25 பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே பேரூராட்சியில் பணியாற்றுகின்ற அரசு அலுவலர்கள், நீங்கள் பேரூராட்சியை குறைத்து நகராட்சியாக உயர்வு போட்டுவானால் எங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு அதனுடைய ப்ரொமோஷன் எல்லாம் குறையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதையும் தக்க ஆராய்ந்து அவருக்கு தேவையான நகராட்சியாக தரம் உயர்த்துவதிலே மக்கள் தொகை 15,000க்கு மேல் இருக்குமானால், வருமானமும் இருக்குமானால் அது தரம் உயர்த்துவதிலே எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை. அதை ஆராய்ந்து நிச்சயமாக அது செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பாலசுப்ரமணியம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமீபத்தில் பெய்த மழையிலே சேலம் மாநகராட்சியிலே தெற்கு தொகுதியிலே 46வது கோட்டம், 48வது கோட்டம், 50வது கோட்டம் உட்பட்ட பகுதிகளிலே மழைநீர் மக்கள் வசிக்க வீடுகளுக்குள் புகுந்து மிகுந்த சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பகுதியில் அந்த ஏற்கனவே இருக்கின்ற திருமணிமுத்தாறு அந்த கால்வாயின் மேலே ரீட்டைனிங் வால் தடுப்பு சுவர் அமைத்து கொடுக்க முடியுமா என்பதை தங்கள் மூலியமாக அமைச்சர் கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சேலம் மாநகராட்சிக்கு மட்டும் இந்த பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வளர்ச்சி திட்டம் செயலாற்றப்பட்டிருக்கிறது. பாதாள சாக்கடை திட்டம், புதிய குடிநீர் திட்டம், புதிய அங்கே இருக்கிற ஏரிகளை சீரமைத்து ஏரிகளையும் சீரமைத்து கொடுத்திருக்கிறோம். புதிய குடிநீர் திட்டம் புதிதாக கிராமங்கள் தோறும் கொண்டு வந்து கூட சேலம் மாவட்டத்தில் உள்ள அத்தனை பகுதியிலும் செய்திருக்கிறோம். எனவே கழிவுநீர் அகற்றுகிற தண்ணீர் தேங்கி கழிவுநீர் அகற்ற பகுதி என்று சொன்னால், குறிப்பிட்டு சொன்னால், இந்த ஆண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல முன்னுரிமை தந்து சேலம் மாநகராட்சியிலே நீங்கள் சொன்ன அந்த 4 வட்டங்களிலே அதை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கப்படும். கடிதம் கொடுத்தீர்களானால் அதை பற்றி மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரியும். மாண்புமிகு உறுப்பினர் சவுந்தரபாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, லால்குடி நகராட்சிக்கு பாதாள சாக்கடை வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரிடத்தில் கடிதம் கொடுத்துள்ளேன். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்திலும் இந்த பணியை செய்து தர பரிந்துரை செய்துள்ளேன். இந்த பணியை செய்து கொடுக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்கள் என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, லால்குடி 4 தெருக்கள், தேரோடும் தெருக்கள் 4 தெருக்கள் மட்டும்தான் கொஞ்சம் அகலமான தெருக்கள். மற்ற இடங்கள்லாம் குறுகிய தெருக்களாக இருக்கிறது. இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லால்குடிக்கு தாலுகா அலுவலகம், பத்திரப்பதிவு அலுவலகம், புதிய பேருந்து நிலையம், புதிய மார்க்கெட் என்று அனைத்து திட்டங்களே வரப்பட்டிருக்கிறது. லால்குடிக்கு செய்வதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. என்னுடைய பழைய தொகுதி. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கலந்து பேசி அதற்கு எவ்வளவு நிதி ஏற்படும் என்பதை திட்டமாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதை தொடங்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.